நோட்ஸ் எடுக்கலாமா? சைக்காலஜி 30 கொஸ்டின்ஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அறிவுசார் வளர்ச்சி என்பது கல்வி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, மாநில வளர்ச்சி. அறிவு சார்ந்த வளர்ச்சி அப்படின்றது கல்வி ஒருத்தவங்க படிச்சுட்டா மட்டும் அறிவு வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. குடும்ப வளர்ச்சி, குடும்பத்தை வளர்ந்து இது மாநில வளர்ச்சி, இதெல்லாம் அறிவுசார் வளர்ச்சி கிடையாது. அறிவு வளர்ச்சியை தான் நம்ம அறிவுசார் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு ஆன்சர் அறிவு வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு, அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர். அதாவது ஒரு அனுபவம் நடக்குதுன்னா அந்த அனுபவத்தோட விளைவால் புதிய நடத்தையை அடையிறது தான் கற்றல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹென்றி ஸ்மித். ஆப்ஷன் ஏ, ஹென்றி பி ஸ்மித். கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கையாளக்கூடிய மாறிகள் தனித்த மாறி, சார்பு மாறி, கட்டுப்படுத்தப்பட்ட மாறி, இடைவினை மாறி. நம்மளால் கையாளக்கூடிய மாறிகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா தனித்த மாறி. ஆப்ஷன் ஏ. ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை? சுயசரிதை, தனியால் ஆய்வு முறை, தர அளவுகோல், அறிதலை அறிந்துணர்தல். அதாவது ஆளுமையை அளவிடக்கூடிய நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தலைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சுயசரிதை, ஒரு சுயசரிதை நம்ம இப்போ காந்தியோட சுயசரிதையை படிக்கிறோம்னா, சத்திய சோதனையை படித்தோம்னா அதில் அவரோட ஆளுமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆளுமையை சுயசரிதையில் அளவிடலாம். தனியால் ஆய்வு முறை நம்ம அதான் கேஸ் ஸ்டடி நம்ம பண்ணியிருப்போம்ல, அதில் அவங்களோட ஆளுமையை நம்மளால் அளவிட முடியும். தர அளவுகோல் அதாலையும் ஆளுமையை அளவிட முடியும். அப்போ எதில் பயன்படுத்துறது இல்லைன்னா அறிதலை அறிந்துணர்தல். ஆப்ஷன் டி. பீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது கல்வி அறிவியல், உளவியல் அறிவியல், கல்வியியல் கலை, உளவியல் கலை. இதுக்கு ஆன்சர் என்னன்னா கல்வி அறிவியல். கல்வி அறிவியலை தான் பீல் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படி வச்சுக்கோங்க. ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது மரபு, சுற்றுப்புறம், உணவு. மரபு மற்றும் சுற்றுப்புறம். ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும், இங்க மற்ற வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப இங்க மற்ற வளர்ச்சினா என்னன்னா மன வளர்ச்சி. அதாவது ஒரு மன வளர்ச்சி, ஒரு தனி மனுஷனோட உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நிலைநிறுத்துவது எது? அவனோட மரபு, சுற்றுப்புறம், உணவு. மரபு மற்றும் சுற்றுப்புறம். இப்போ இங்கே நமக்கு டக்குன்னு தோணு உடல் வளர்ச்சினா உணவு இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் இங்கே மன வளர்ச்சியும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்னன்னா மரபு மற்றும் சுற்றுப்புறம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகியில் நியூக்ளியர் பாம்பு வெடிச்சது இல்லை, அதனால அங்கே இருக்கிற மக்களுக்கு கதிர்வீச்சினால இன்றளவும் பாதிப்பு ஏற்படுது. இதில் மன வளர்ச்சி குன்றியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நிலைநிறுத்துவது எதுனா மரபு மற்றும் சுற்றுப்புறம். அப்போ இதுக்கு ஆன்சர் டி. ஒரு மனிதனின் 2 செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார்? இந்த கொஸ்டினை வேற விதமாகவும் கேட்கலாம். ஒரு மனிதன் 2 செயல் நோக்கங்களாக ஹட்சன் கூறுவது எது? இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஹட்சனு. ஒரு மனிதன் 2 செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் ஹட்சன் தான் சொன்னாரு. இதே ஒரு மனிதன் 2 செயல் நோக்கங்களாக ஹட்சன் கூறுவது எதுனா சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. கல்வி உளவியலின் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை. கல்வி உளவியலோட முக்கியமான 3 குவிய பகுதிகளை கேட்டிருக்காங்க. அது கற்பவர், அனுபவங்கள், ஆசிரியர்கள். இந்த இடத்துல அனுபவங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கல்வி உளவியலோட 3 முக்கிய குவிய பகுதிகள் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட், மாணவர், சமுதாயம், ஆசிரியர். இதுல பார்க்கக்குள்ளே நமக்கு தெரியும் சமுதாயத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நெக்ஸ்ட், மக்கள், ஆசிரியர், மாணவர். இதுவும் ஆப்ஷனா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இங்க கேட்டிருக்கிறது கல்வி உளவியலின் 3 முக்கிய குவிய பகுதிகளை கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3 முக்கிய குவிய பகுதிகள். அப்ப இங்க மக்கள் வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை. நம்ம ஆப்ஷனை பார்த்தே ஓரளவு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். கற்பவர் வேணும், எந்த மாதிரி மெத்தட்ல கத்துக்கிறோம், கற்றல் செயல்முறைகள், அதுவும் கற்றல் சூழல். இதுதான்
கல்வி உல இது இதுதான் கல்வி உளவியலின் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குது. கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. பொய் புலன்காட்சி, திரிபு காட்சி, மெய் புலன்காட்சி, சாயலாதல். இது பார்த்தீங்கன்னா பொய் புலன்காட்சினா என்னன்னா ஹெலுசினேஷன். ஹெலுசினேஷன்னா நம்ம 3 படம் பார்த்துருப்போம்ல, அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ்க்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில விஷுவல்ஸ்லாம் தெரியும். அதுதான் ஹெலுசினேஷன், பொய் புலன்காட்சி. திரிபு காட்சினா இல்லாத அதாவது ஒரு கயிறு தொங்குதுன்னா அது பாம்புன்னு நம்ம நினச்சிக்கிறது, ஏதாவது ஒரு நிழல் உருவத்தை பார்த்து பயந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த மாற்றி நம்ம நினச்சிக்கிறது திரிபு காட்சி. மெய்ப்புலன் காட்சி நம்ம பார்த்து இது பண்ணுறது. இமேஜினேஷன், கற்பனை பண்ணிக்கிறது. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. எந்த விதமான தூண்டல் ஸ்டிமுலேஷனும் இல்லாமல் புலன்காட்சியை பெறுவது அப்படின்னக்குள்ள இதுக்கு ஆன்சர் வந்து ஹெலுசினேஷன், மெய் புலன்காட்சி. மோஸ்ட்லி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த கொஷின்ஸை பார்த்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே ஆன்சர் பண்ணிட முடியும். ஈஸி தான் சைக்காலஜி. அதில் மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் எப்படி படித்து எப்படி அதுக்கான மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கலான்றது ஓரளவு நமக்கு ஐடியா கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் நல்லா பேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும்? மீட்டறிதல், அங்கீகரித்தல், மறுகற்றல், வாய்ப்பாடம். அதாவது எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டு. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் கொஷின்ஸ். நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குல்ல, அதுக்கு ஆன்சர் என்னன்னா அங்கீகரித்தல். ஏன்னா நம்ம கொடுக்கறதுக்கு இதில் வந்துட்டு நம்ம எந்த கொஷினை அங்கீகரிக்கிறோம் அதுதானே. அதான் புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டு அங்கீகரித்தல். நெக்ஸ்ட், தன்னிறைவை உணர்தல் டேஷ் வகையான தேவையாகும். உடல் சார்ந்த, பாதுகாப்பு வகையான, சமூக உளம் சார்ந்த, அறிவாற்றல். அதாவது தன்னிறைவை உணர்தல் அப்படின்றது சமூக உளம் சார்ந்த டைப். புரியுதுங்களா? தன்னிறைவை உணர்தல் சமூக உளம் சார்ந்த வகையான தேவைதான் அது. டேஷ் ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு. இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும். அதாவது பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து சரியாக உச்சரிக்க முடியாமல் திக்கி திக்கி பேசுகிறாங்கல்ல, அது எந்த சிச்சுவேஷனில் வந்து அது அவங்களுக்கு வந்து அமையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மழலை சொல், விரைந்தொழித்தல், தொற்றி பேசல், திக்கி பேசல். அவங்களுக்கு வந்து பேச்சு குறைபாடில் வந்து சரியாக உச்சரிக்க இயலாமல் வாய் கொளறுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த ஸ்டேஜில்? மழையிலே சொல்லியா? அது கிடையாது. விரைந்தொழித்தல் தான் இதுக்கான ஆன்சர். அதாவது ஸ்பீடாக பேசணும்னு ஆசைப்பட்டு அந்த குழந்தைங்க பேசும்போது ஒரு பயத்துலேயோ ஒரு இதுலேயோ அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லுன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா அதுங்க ஸ்பீடாக இது பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுங்க வந்து திக்கி பேசுங்க. ஒரு மாதிரி பதட்டத்தில் அதுங்களால வார்த்தைகளையே உச்சரிக்க இயலாமல் போகும். இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து விரைந்தொழித்தல். வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது எதுலன்னு கேட்டிருக்காங்க. குமரப்பருவம், குழந்தை பருவம், குழவி பருவம், வாழ்நாள் முழுதும். இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது. நம்ம வந்து டெட்டில் நம்ம படிச்சிருந்தாவே வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் நம்ம பார்த்தா குமரப்பருவம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது குமரப்பருவம் வராது. ஏன்னா வளர்ச்சின்றது குழந்தையிலேருந்து லாஸ்ட்டாக வரைக்குமே அந்த வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உடல் வளர்ச்சி கேட்க கிடையாது. புரியுதுங்களா? உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சின்னு அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சமயமும் நமக்கு முன்னேற்றம் வந்து வயசானாலுமே அந்த முன்னேற்றம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்களை கற்றுக்கும் போது. அப்போ அது குமரப்பருவம், குழந்தை பருவம், குழவி பருவம்னு ஒரு சில பருவத்தில் அடக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும். அப்போ இதுக்கான ஆன்சர் வாழ்நாள் முழுவதும். மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை. நிலைமாற்றம், அடக்கி வைத்தல், எண்ண குடியிருக்கை, உணர்ச்சி தூய்மை. அதாவது நம்மளோட மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த வழிமுறை. இப்போ மனவெழுச்சினா என்ன? ஒரு அழுகை, அது கூட ஒரு மனவெழுச்சி தான்.
சோகமாக இருக்கிறது இதெல்லாம். இப்போ மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் யோசிச்சாவே நமக்கு தெரியும். அடக்கி வச்சோம்னா ஒரு அதை வந்து இப்போ நம்ம ஒரு அழுகை வருதுன்னா அதை அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் அது ப்ராப்ளம் தான். என்ன குடியிருக்கை அப்படின்னா நம்ம வந்து நான் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்துட்டு அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறது அதுவுமே சரிப்படாது. நெக்ஸ்ட்டு உணர்ச்சி தூய்மை. இந்த புத்தர் மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் நான் எதுவும் இதில் பண்ணலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. அது எல்லாத்த விட என்னென்னா நிலை மாற்றம். அந்த இடத்துல இருந்து நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு நாமளே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு விஷயம் நம்மள ரொம்ப அடக்குமுறையில் இருக்குதுன்னா அந்த விஷயத்தை பற்றி மட்டும் யோசிக்காமல் அடுத்தடுத்து வேலைகளை நம்ம மூவ் பண்ணி போயிட்டோம்னா அந்த மனவெழுச்சிகளை வந்து அந்த அந்த நிமிஷத்துக்கான மனவெழுச்சிகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அப்போ அதுக்கான ஆன்சர் என்னென்னா நிலை மாற்றம். சுய கருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது? சுய கருத்து என்ற வார்த்தை யாரால் முன்மொழியப்பட்டதுன்னா லெக்கி. குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஒரு டேஷ் காரணியாக கருதப்படுகிறது. குற்றம் சார்ந்த அண்டையர்களோட மனநோய் ஏற்படுத்துவதற்கு எது வந்து முக்கிய காரணி? உளவியல், உடல், சமூக, உணர்ச்சி. இதில் என்ன ஆன்சர் வரும்னா இது ரொம்ப ஈஸி தான். சமூக காரணி. டேஷ் என்பது குவியும் அல்ல விரியும் அல்ல மற்றும் அது 2 கூறுகளையும் கொண்டது. சிந்தித்தல், நுண்ணறிவு, ஆர்வம், ஆளுமை. இதுக்கு என்னன்னா நம்ம இதை படிச்சிருப்போம். குவி சிந்தனை, விரி சிந்தனை. அதுதான் இதுக்கு ஆன்சர். சிந்தித்தல் தான் குவியும் அல்ல விரியும் அல்ல மற்றும் 2 கூறுகளையும் உள்ளடக்கியது சிந்தித்தல். டேஷ் நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கின்றோமோ அல்லது அனுபவிக்கின்றோமோ அவற்றை உள்ளடக்கியது. எது வந்து நம்மளோட தற்போதைய எண்ணங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்றத உள்ளடக்கியதுன்னா உணர்வுள்ளவர், மனசாட்சி, முன் உணர்வு, மயக்க நிலை. இது ரொம்ப ஈஸி. கான்ஷியஸ். நம்ம கான்ஷியஸ்ல இருக்கக்குள்ளதான் நம்மளோட எண்ணம், எதை பத்தி நினைக்கிறோம், அனுபவிக்கிறோம் அப்படின்றத உள்ளடக்கியது எல்லாமே கான்ஷியஸ் தான். உணர்வுள்ளவர். ஆப்ஷன் ஏ. விரி சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும்? பழைய கருத்துக்கள் மற்றும் கருத்துக்கள் ஆலோசனை, எளிமையான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை, புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள், பழைய கண்டுபிடிப்புகளில் குழப்பத்தை விளைவிக்கும். இது ஈஸி தான். விரி சிந்தனை. நார்மலாக குவி சிந்தனை, விரி சிந்தனை படிச்சிருப்போம். விரி சிந்தனை என்ன? பரந்த சிந்தனை. அதாவது புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் இவர்களுக்கு எல்லாமே விரி சிந்தனை தான் உதவியா இருக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா புதிய கண்டுபிடிப்புகள், புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். விரி சிந்தனைனாவே அதுதான். அகக்காட்சியை டேஷாக புரிந்து கொள்ளலாம். அகக்காட்சி நம்ம உள்ளார தோணும்ல, நம்ம மனசுக்குள்ள தோன்ற அந்த அகக்காட்சியை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. திடீர் சிந்தனை எழுச்சி, தாமதமான சிந்தனை எழுச்சி, விசைமிகு சிந்தனை எழுச்சி, திட்டமிட்ட நடத்தை மாற்றம். இதுக்கு சரியான வார்த்தை திடீர் சிந்தனை எழுச்சி. நம்ம உள்ளொளி தோன்றுதல், நமக்கு சடனா தோணும். ஒரு சில விஷயம் ஸ்பார்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்ப திடீர் சிந்தனை எழுச்சி தான் அகக்காட்சியை திடீர் சிந்தனை எழுச்சி மூலமா புரிஞ்சுக்கலாம். பரிசோதனை என்பது ஒரு டேஷ் உற்று நோக்கல் ஆகும். பரிசோதனை என்பது, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கவனிங்க. பரிசோதனை என்பது ஒரு டேஷ் உற்று நோக்கல். கட்டுப்பாடற்ற, கட்டுப்படுத்தப்பட்ட, நிபந்தனையற்ற, திறந்த. பரிசோதனை என்பது கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல். ஏன்னா கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கலை தான் நம்ம பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம். கட்டுப்பாடே இல்லாம எந்த பரிசோதனையும் பண்ண முடியாதுல்ல. ஒரு ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்கு. பரிசோதனை பண்றதுக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான்ற ஒரு வரைமுறை இருக்கு. அப்படின்னக்குள்ள பரிசோதனைன்றது கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல். மனமுறிவுக்கு வலுத்தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என கூறியவர். மனமுறிவுக்கு வலுத்தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர் யாருன்னா டாலட். டேஷை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும். குறிப்புகள், உதாரணங்கள், கற்பித்தல் உதவிகள், பாடப்புத்தகங்கள். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. எதை பயன்படுத்துறதுனால குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கற்பித்தல் உதவிகள். ஏன்னா குறிப்புகள், உதாரணங்கள், பாடப்புத்தகங்கள் இது எல்லாமே, இந்த புக்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும், இந்த சின்ன வயசுல நம்ம பண்ணியிருப்போம்ல, புக்ஸ்ல இருக்கிறத அப்படியே படிச்சு புரியலைன்னா குருட்டு மனப்பாடம் பண்ணிப்போம். ஹின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு
இது இப்படி வரும் அப்படின்ற மாதிரி குருட்டுத்தனமா மனப்பாடம் பண்றது. அப்ப இது எல்லாமே குறிப்புகள், உதாரணங்கள், பாட புத்தகங்கள். இதுல மூலமா ஈஸியா குருட்டு மனப்பாடத்தை பண்ணலாம். ஆனா கற்பித்தல் உதவிகள் நம்ம டீச்சிங் எய்டெல்லாம் வச்சு சொல்லி தரும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களோட குருட்டு மனப்பாடம் பண்ணுற விஷயத்த நம்ம தவிர்க்க முடியும். அறையினுள் உள்ள அனைத்து பொருட்களையும் உட்கிரகிக்கின்ற ஒருவரின் திறன். அதாவது ஒரு ஒரு அறையில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க பார்த்த உடனே ஞாபகம் வச்சுக்கிற திறன் எதை பேஸ் பண்ணது? கவனம், கண்டுணர்வு, கவன வீச்சு, உணர்வு. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கவன வீச்சு. இது நம்ம படிச்சிருப்போம். அவங்களோட கவனத்தோட அது அளவு விடுவாங்கல்ல, ஒருத்தவங்களோட கவன வீச்சு அளவிடுறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் பரப்பி அந்த 10 செகண்ட்ல எவ்வளோ பொருளை பார்த்தாங்க அப்படின்னு மெஷர் பண்ணுவோம்ல, கவன வீச்சு. அதுதான். பிரச்சனைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம்? பிரச்சனைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம்? முயன்று தவறி கற்றல், பழமை ஆக்க நிலையுறுத்த கற்றல், உள்ளொளி வழி கற்றல், கருவிசார் ஆக்க நிலையுறுத்த கற்றல். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு உள்ளொளி வழி கற்றல். இந்த கொஸ்டினையும் நம்ம படிச்சிருக்கோம். பிரச்சனைக்கான தீர்வு. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான தீர்வு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஒன்று சொல்லும். நம்ம உள்ளொளி வழி கற்றல் மூலமாக தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம எடுப்போம். அப்போ ஆன்சர் உள்ளொளி வழி கற்றல். ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது சூழ்நிலை மற்றும் கல்வி, திறன் மற்றும் சூழ்நிலை, மரபு மற்றும் சூழ்நிலை, மரபு மற்றும் திறன். இதுக்கு ஆன்சர் வந்து மரபு மற்றும் சூழ்நிலை. அதாவது ஒரு மனுஷனோட நாட்டம் எந்த தருணத்தை சார்ந்து இருக்குதுன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, ஒரு நாட்டமான விஷயம் எந்த தருணத்தை சார்ந்து இருக்குதுன்னா அவங்களோட மரபையும் அவங்களோட சூழ்நிலை, அவங்க என்விரான்மெண்ட்டை சார்ந்து தான் அவங்களோட விருப்பங்களும் இருக்கும். குமர பருவத்தினரின் மனவெழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி: தனிநபர் வழிகாட்டல், குழு வழிகாட்டல், நெறிசார் அறிவுரை பகர்தல், சமரச அறிவுரை பகர்தல். அதாவது குமர பருவத்தினரோட மனவெழுச்சி இடையூறுகளை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், அதை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுற வழி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ குழு வழிகாட்டல் இதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. குரூப்பாக வச்சு நம்மளை செய்கிறாங்க அப்படின்னு தான் தோணும். நெறிசார் அறிவுரை பகர்தல் அதுவும் வாய்ப்பு கிடையாது. ஒரு சமரசமாக பேசினா அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அடுத்ததாட்டி அவங்களோட மனவெழுச்சி எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு தனிநபர் வழிகாட்டல். ஒரு குழந்தைக்கு உள்ளொளி இல்லாத போது அதன் காரணமறிதல் இவ்வாறு தொடர்கிறது. ஒரு குழந்தைக்கு உள்ளொளி இல்லாத போது அதன் காரணமறிதல் இவ்வாறு தொடர்கிறது. வேறு திசையில், மெதுவான வகையில், முயன்று கற்றல், பொருத்தமற்று. ஒரு குழந்தைக்கு உள்ளொளியே இல்லை அப்படின்னக்குள்ள அதோட காரணமறிதல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா முயன்று கற்றல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து நடக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுந்து அதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு முட்டி போடுறதுக்குலாம் அதுக்கு உள்ளொளி தோன்றணும்னு அவசியம் கிடையாது. அது தானாகவே நடக்கும். எழுந்து 2 ஸ்டெப்பு வச்சாலும் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திரிச்சு செய்யும். அப்போ எப்படி இருக்கும்னா அது வந்து முயன்று கற்றல். ஒவ்வொரு விஷயத்தையும் அது முயன்று கற்றுதல். அதுக்கு உள்ளொளி தேவைப்படாது. ஆன்சர் முயன்று கற்றல். நெறிப்பிரள் குழந்தை என்பது கருத்துக்களை எளிதில் உட்கொணர்பவர், நன்றாக படிக்க முடியாமை, சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை, குடும்ப சூழ்நிலையை கையாளுவது. அதாவது நெறிப்பிரள் குழந்தைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை. ஒரு குழந்தை சுற்றுப்புறத்தோட சமநிலையா இல்லாம அவங்களோட இது பண்ணாம நெறிப்பிறழ்ந்து நடக்குது அப்படின்னக்குள்ள அதுக்கு ஆன்சர் வந்து சுற்றுப்புறத்தை சமநிலைப்படுத்த முடியாமை. ஒரு நபரின் டேஷ் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும்: ஆர்வத்தின், தேவைகளின், நுண்ணறிவின், ஆக்கத்திறனின். இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நமக்கு டக்குன்னு ஆர்வத்தின் வெளிப்பாடுகள் தான் ஊக்கிகள்னு தோணும். ஆனால் அது ஆர்வம் கிடையாது. தேவைகளின் வெளிப்பாடுகள் ஊக்கிகள். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அடிப்படை தேவை இருந்தாதான் நமக்கு ஆர்வமே வெளிப்படும். பேசிக் என்னன்னா தேவைகளின் வெளிப்பாடுகள் தான் ஊக்கிகள். தேவை இருந்துச்சுன்னா தான் ஆர்வம் வரும். ஆர்வத்தின் மூலமாக தான் அதோட வெளிப்படும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு தேவைகளின் வெளிப்பாடுகள் ஊக்கிகள். அவ்வளோதான். நம்ம இப்போ சைக்காலஜியோட 30 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்கம் கொடுங்க. நன்றி.